வணக்கம் நண்பர்களே. தாவேகாவின் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதாவது முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவர்கள் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் முன்ஜாமீன் என்பது தர இயலாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதையும் கடந்து அவர்கள் வேறு சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது எதற்காக அவர்கள் தெரிவித்தார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. அதாவது ஒரு சில கருத்துக்கள் என்னென்னா, நீங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் தானே, மன்னிக்கணும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தானே, நீங்கள் தானே பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கு ஏற்கனவே கரூர் மாவட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இப்போ என்னுடைய நம் சேனலுடைய கருத்து என்னவென்றால், விஜய்க்கான வழக்கறிஞர்கள் நாம் அல்ல, இல்லை விஜய் கட்சியை சேர்ந்தவனும் நானும் அல்ல, நான் விஜய் கட்சியை சார்ந்திருக்கிறவனும் அல்ல. ஆனால் இங்கு ஒரு ஜனநாயக நெருக்கடி, புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்களுக்கு ஜனநாயக நெருக்கடி ஏற்படுகிறதோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. காரணம், அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். நடிகர் விஜய் 2 நாட்கள் முன்பாக வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிடுறார். அந்த வருத்தம் தெரிவித்து வெளியிடுகிற வீடியோவில் கூட அவரை விமர்சனம் செய்கிறார்கள். நீங்கள் அந்த வீடியோவின் வேல்யூமை குறைச்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் நடிகர் என்பதால் மிக அழகாக நடிக்கிறீர்கள், உங்களுக்கு உண்மையிலேயே அந்த வருத்தம் உங்கள் உடல் மொழியில் இல்லை, உங்களுடைய பேச்சில் இல்லை, உங்கள் வார்த்தைகளில் அந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்கின்ற அந்த வருத்தம் துணி இல்லை என்று வரிசையாக விமர்சிக்கிறார்கள். யார்? பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சில விசமிகள், சேட்டலைட் சேனல்கள், நான் குறிப்பிட்டு கூட பெயர் சொல்ல முடியும், ஆனால் தவிர்க்கிறேன். ஒரு பிரபலமான முதன்மையான வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல சேனல் விருந்தினர்களை அழைத்து விவாத நிகழ்ச்சி நடத்துகிறது. சொல்லி வைத்தாற்போல் அத்தனை பேரும் விஜய் எதிர்க்கிறார்கள். அரசியல் கட்சி எதிர்க்கிறது. திமுக எதிர்க்க வேண்டும், அது ஒரு ஆளும் கட்சி, அவங்களுக்கு மாற்று கட்சி என்பதால் அவர்கள் எதிர்க்க வேண்டும். ஆனால் விஜயை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதில் மிக முனைப்பாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னொரு கட்சி விழுங்க பார்க்கிறது. இதையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். விஜய் தைரியமாக நெல்லுங்கள். ஏனென்றால் கோடிக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்களாக மாறக்கூடிய ரசிகர்கள் உங்கள் பின்னால் இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.